திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த சென்னை மேயர் பிரியா தமிழகத்தில் தாமரை மலராது என தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான தேர்தல். இது ஒரு சட்டமன்ற தேர்தலோ இல்ல மாமன்ற உறுப்பினர் அவர்களின் தேர்தலோ அல்ல. இது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேர்தல். நம்முடைய உரிமை குரலை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். தமிழகத்தில் இன்று எவ்வாறெல்லாம் நம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று மற்ற மாநிலங்கள் பார்த்து வியக்கத்தக்க அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வழிநடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு பெண்கள் இங்கே இவ்வளோ சுதந்திரமா வெளியில வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முக்கிய காரணம். இதே பிற மாநிலத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த அளவிற்கு பெண்களுக்கு உரிமை கிடையாது, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உரிமை கிடையாது, கிறிஸ்துவர்களுக்கு உரிமை கிடையாது. ஆனால் இங்கு இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், இந்து அப்படின்னு எம்மதமும் சம்மதம் என்று எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஆனால் தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ பிஜேபிக்காரர் இன்று வரை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்னமும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஜிஎஸ்டியை உயர்த்தினார்கள். நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் அடிப்படை தன்மை கூட இல்லாத அளவுக்கு வாழ்வாதாரத்தில் கஷ்டம் வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களை அங்கீகரிக்கும் விதத்தில் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து வழங்கியிருக்கிறார்கள். நீட் தேர்வை கொண்டு வந்து மாணவர்களின் கனவை அழித்த பிஜேபி ஆட்சி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து என்னாலும் பெண்களுக்கு கல்வி முக்கியம், கல்வி ஒன்றை மட்டுமே பெண்களிடமிருந்து பறிக்க முடியாது என்று கல்வி அழியாத சொத்தை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்து வருகிறார்கள். இன்றைக்கு நாம் என்ன சாப்பிட வேணும், என்ன படிக்க வேணும், என்ன மொழி பேச வேணும் அப்படின்ற நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடியவர்கள் தான் இந்த பாஜக அரசு. இன்றைக்கு தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்னாலும் தமிழகத்தில் தாமரை மலர வாய்ப்பே இல்லை. என்னாலும் சூரியன் தான் உதிக்கும். சூரியன் உதித்தால் மட்டும்தான் நம் தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் வரும் என்று தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அன்பிற்கின சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு அனைவரும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.